கண்ணா, உங்களுக்கு இப்போதுதான் சில வருடங்களுக்கு முன்பு வயது முதிர்ந்தது, பிறந்தீர்கள். ஆனால் சூரியனோ பல கோடி யுகங்களுக்கு முன் தோன்றியவர். அப்படி இருக்க நீங்கள் எப்படி சூரியனுக்கு உபதேசித்திருக்க முடியும்? அர்ஜுனரின் இந்த கேள்வி வெறும் சந்தேகம் அல்ல, நம் அனைவருக்குள்ளும் இருக்கும் ஒரு தர்க்க ரீதியான தேடல். ஒரு மனிதர் எப்படி தனக்கு முன் தோன்றிய ஒரு மாபெரும் சக்தியை வழிநடத்த முடியும்? இது அறிவுக்கு பொருந்தாத ஒன்றா, அல்லது இதற்கு பின்னால் பிரபஞ்ச ரகசியம் ஒளிந்துள்ளதா? இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தில் அர்ஜுனரின் இந்த தர்க்கத்தை கிருஷ்ணர் எப்படி தவிடுபொடியாக்கினார் என்பதை பார்க்கப் போகிறோம். வீடியோவின் இறுதியில் பல பிறவிகளை பற்றிய இந்த ரகசியம் இன்று உங்களை வாட்டிக் கொண்டிருக்கும் மரண பயத்தையும் வாழ்வின் கவலைகளையும் எப்படி வேரோடு பிடுங்கி எறியப் போகிறது என்பதை பகிர்கிறேன். வாருங்கள், காலங்களை கடந்த அந்த பேரதிர்ச்சியான உண்மையை இன்று அறிவோம். பகுதி 1, மரணத்தின் விளிம்பில் ஒரு மகா ரகசியம். இந்த உலகிலேயே சத்தியத்தை போதிப்பதற்கு ஒருவர் மிகவும் நெருக்கடியான, பதற்றம் நிறைந்த ஓரிடத்தை தேர்ந்தெடுத்தார் என்றால் அது நிச்சயமாக பகவான் கிருஷ்ணராகத்தான் இருக்கும். சற்று கற்பனை செய்து பாருங்கள். குருக்ஷேத்திர போர்க்களம், 2 பக்கமும் லட்சக்கணக்கான வீரர்கள். போர் முரசு காதை பிளக்கிறது, குதிரைகள் கனைக்கின்றன, யானைகள் பிளிறுகின்றன. எந்த நொடியும் மரணம் நிகழலாம் என்ற உச்சக்கட்ட பதற்றம், ஹை ஸ்டேக்ஸ் கிரைசிஸ். அந்த மரண பயத்தின் நடுவே நின்று கொண்டு ஒருவர் தன் வில்லை கீழே போட்டுவிட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, மாவீரன் அர்ஜுனர். அர்ஜுனரின் அந்த பதற்றத்தை உடைக்க கிருஷ்ணர் ஒரு பேராயுதத்தை பயன்படுத்துகிறார். அதுதான் காலம் கடந்த ஞானம். கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனரே, நீங்கள் என் நண்பர், என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அதனால் காலத்தால் அழியாத மிகவும் ரகசியமான இந்த யோகத்தை உங்களுக்குச் சொல்கிறேன். இதே யோகத்தைத்தான் படைப்பின் தொடக்கத்தில் நான் சூரியனுக்கும் விவஸ்வான் உபதேசித்தேன். இந்த இடத்தில்தான் அர்ஜுனருக்கு பேரதிர்ச்சி ஏற்படுகிறது. ஒரு கணம் போர்க்களத்தின் சத்தமே அவருக்கு மறந்து போகிறது. அவர் கேட்கிறார், கண்ணா, சூரியன் எப்போதோ தோன்றிவிட்டாரே, நீங்கள் இப்போதுதானே பிறந்தீர்கள். அப்படி இருக்க நீங்கள் எப்படி சூரியனுக்கு உபதேசித்திருக்க முடியும்? நண்பர்களே, இங்கே ஒரு ஆழமான உளவியல் உண்மை ஒளிந்திருக்கிறது. அர்ஜுனர் இங்கே கிருஷ்ணரை ஒரு மனிதனாக மட்டுமே பார்க்கிறார். எப்போதெல்லாம் ஒரு மனிதர் தனது தர்க்க அறிவை மட்டும் கொண்டு இறைநிலையை அளக்க முயல்கிறாரோ, அங்கெல்லாம் எப்படி என்ற அவநம்பிக்கை பிறக்கிறது. நவீன உளவியலில் ஒரு மனிதர் கடும் அழுத்தத்தில் இருக்கும்போது அவரது ஆழ்மனம் எதையும் எளிதில் நம்பாது. அர்ஜுனரின் இந்த கேள்வி வெறும் சந்தேகமல்ல, அது ஒரு சராசரி மனித மனம் இறைவனின் பேராற்றலை தடுக்கப் போடும் தர்க்க ரீதியான வேலி. இந்த வேலி உடைய போகும் தருணமே கீதையின் மிக உயரிய ரகசியங்கள் வெளிப்படும் தருணம். பகுதி 2, ராமகிருஷ்ணரின் புகைப்படமும் அர்ஜுனரின் தர்க்கமும். அர்ஜுனரின் கேள்வி அவரது பார்வையில் 100% தர்க்க ரீதியானது, லாகிக்கல். அவர் கிருஷ்ணரின் இந்த உடலை மட்டும் பார்க்கிறார். ஆனால் கிருஷ்ணர் தன் உடலையும் தாண்டி ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாவை வைத்து பேசுகிறார். இங்கேதான் கிருஷ்ணர் கீதையின் 4வது அத்தியாயத்தின் 5வது ஸ்லோகத்தில் அர்ஜுனரின் தர்க்கத்தை உடைக்கிறார். பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப். இதன் பொருள், அர்ஜுனரே, எனக்கும் உமக்கும் எத்தனையோ பிறவிகள் கடந்துவிட்டன. பகைவர்களை வாட்டுபவரே, எனக்கு அவை அனைத்தும் தெரியும், ஆனால் உமக்கு அவை தெரியாது. இந்த ஸ்லோகம் ஒரு மாபெரும் உண்மையை பறைசாற்றுகிறது. அர்ஜுனர் ஏன் மறந்தார்? ஏனென்றால் அவர் தன்னை உடல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். உடலுக்கு அழிவு உண்டு, அதனால் அதற்கு பின்னால் இருக்கும் நினைவுகளும் மறைந்து விடுகின்றன. ஆனால் கிருஷ்ணர் தன்னை ஆத்மாவாக உணர்ந்தவர். ஆத்மா அழியாதது, அதற்கு மறதி கிடையாது. இதை புரிந்து கொள்ள ஒரு சிறிய சம்பவம். ஒருமுறை பரமஹம்ச ராமகிருஷ்ணரின் புகைப்படம் ஒன்று எடுக்கப்பட்டது. புகைப்படக்காரர் அதை கொண்டு வந்து ராமகிருஷ்ணரிடம் கொடுத்தார். அதை பார்த்ததும் ராமகிருஷ்ணர் அந்த புகைப்படத்தின் காலில் விழுந்து வணங்கினார். சீடர்கள் பதறிப்போனார்கள். சுவாமி, உங்கள் படத்துக்கே நீங்கள் காலில் விழுகிறீர்களே, ஊர் மக்கள் பார்த்தால் உங்களை பைத்தியம் என்று சொல்ல மாட்டார்களா என்றார்கள். ராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே, இது என் படம்தான் என்று எனக்கு தெரியாதா என்ன? இது என் உடலின் படம் மட்டும் அல்ல,
இந்த படம் எடுக்கப்பட்ட போது நான் ஆழ்ந்த சமாதி நிலையில் இருந்தேன். இது எனது அகநிலையின் இறைவனின் பிரதிபலிப்பு. அதனால் அதை நான் வணங்குகிறேன் என்றார். ராமகிருஷ்ணருக்கு உள்ளே நடப்பதை சீடர்களின் கண்களால் பார்க்க முடியவில்லை. அதே போலத்தான் அர்ஜுனரின் கண்களுக்கு கிருஷ்ணரின் உடல்தான் தெரிந்ததே தவிர பல பிறவிகளை கடந்து சூரியன் தோன்றுவதற்கு முன்பே இருந்த அந்த மாபெரும் இறைநிலை தெரியவில்லை. கிருஷ்ணர் தொடர்ந்து விளக்குகிறார். ஒரு சாதாரண மனிதர் தனது கர்ம வினைகளால் இயற்கையின் பிடியில் சிக்கி மீண்டும் மீண்டும் பிறக்கிறார். ஆனால் அவதாரங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் திரையை விலக்கிக் கொண்டு வருபவர்கள். அர்ஜுனர் ஒரு திரை மறைவில் நின்று உலகை பார்க்கிறார். கிருஷ்ணரோ அந்த திரையையே உருவாக்கியவர். அர்ஜுனரே, நீங்கள் ஒரு கால சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் அந்த சக்கரத்தையே இயக்குபவன். அதனால்தான் உங்களுக்கு உங்கள் கடந்த காலம் ஒரு இருண்ட அறை, எனக்கு அது ஒரு திறந்த புத்தகம் என்ற பேருண்மையை இந்த ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்கிறது. பகுதி 3. நாம் அறியாததெல்லாம் பொய்யாகிவிடுமா? மனித மனதின் மாயை. அர்ஜுனரின் தர்க்கம் நியாயமானதுதான் என்றாலும் அங்கே மனிதர்கள் பொதுவாக செய்யும் ஒரு மாபெரும் இயற்கையான பிழையை, நேச்சுரல் ஃபேலசி, அவரும் செய்கிறார். அது என்ன பிழை தெரியுமா? நமக்கு எது தெரியவில்லையோ அல்லது எதை நாம் அறியவில்லையோ அது இந்த உலகத்திலேயே இல்லை என்று அகங்காரமாக நம்புவது. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். நான் உங்களிடம் கேட்கிறேன், 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதி என்று ஒரு நாள் இருந்ததா? நீங்கள் உடனே ஆமாம் இருந்தது, நான் அப்போது உயிரோடுதான் இருந்தேன் என்பீர்கள். சரி, அந்த நாளில் காலை என்ன சாப்பிட்டீர்கள்? மதியம் யாரிடம் பேசினீர்கள்? இரவில் என்ன கனவு கண்டீர்கள் என்று கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. எனக்கு எதுவுமே நினைவில்லையே என்றுதான் சொல்வீர்கள். அன்றைய நாளின் ஒரு சிறு நிகழ்வு கூட உங்களுக்கு நினைவில் இல்லை என்றால், அப்படியொரு நாள் இருந்ததற்கே என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை, அதனால் அந்த நாளே இல்லை என்று உங்களால் மறுக்க முடியுமா? முடியாதல்லவா? மனித மனதின் மாபெரும் விதி என்னவென்றால், மனம் எதையும் நிரந்தரமாக மறந்துவிடுவதில்லை. மறதி என்பது ஒரு மாயை. மனம் தனக்கு தேவையானதை மட்டும் மேலே வைத்துக்கொண்டு தேவையற்ற கோடிக்கணக்கான நினைவுகளை தனது பாதாள அறையில், சப்கான்ஷியஸ் மைண்ட், குப்பைகளைப் போல போட்டு மூடிவிடுகிறது. நவீன அறிவியலில் ஹிப்னாடிசம் எனப்படும் மனவசிய கலையின் மூலம் ஒருவரை ஆழமான மயக்க நிலைக்கு கொண்டு சென்றால் அவர் பிறந்த முதல் நாளில் நடந்தவற்றை கூட துல்லியமாகச் சொல்வார் என்று உளவியலாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். நமக்கு நினைவில் இல்லாததால் மட்டும் நடந்த ஒரு சம்பவம் எப்படி பொய்யாகிவிட முடியாதோ அதே போலத்தான் பல பிறவிகளின் நினைவுகள் நமக்கு தெரியாததால் ஆத்மா இல்லை என்றாகிவிடாது. பகுதி 4. சாதாரண பிறவியும் சர்வ வல்லமை படைத்த அவதாரமும். அர்ஜுனரின் சந்தேகத்திற்கு பதிலளிக்கும் கிருஷ்ணர் இங்கேதான் ஒரு சாதாரண மனிதருக்கும் ஒரு அவதாரத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை உடைக்கிறார். அர்ஜுனரே, நான் உங்களைப் போல கர்ம வினைகளால் பிறப்பவன் அல்ல என்கிறார். கீதையின் 4வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ஒரு மாபெரும் ரகசியத்தை சொல்கிறார். அஜோசபி சன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோசபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. அதாவது, நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன், அனைத்து உயிர்களுக்கும் ஈஸ்வரன். அப்படியிருந்தும் எனது ஆத்ம மாயையினால் நானே என்னை உருவாக்கி இந்த உலகில் அவதரிக்கிறேன். நாம் நமது முந்தைய வினைகளால் பிறக்கிறோம். ஆனால் பகவான் கிருஷ்ணர் தனது சொந்த விருப்பத்தால் தர்மத்தை நிலைநாட்டத் தோன்றுகிறார். சரி, அவர் ஏன் மீண்டும் மீண்டும் வர வேண்டும்? அதற்கு அவரே புகழ்பெற்ற அந்த பதிலை சொல்கிறார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன். சூரியன் மறைந்து மீண்டும் உதிப்பதைப் போல அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் அந்த பரம்பொருள் புது உருவம் எடுத்து வருகிறது. பகுதி 5. இந்த ரகசியத்தை அறிவதால் நமக்கு என்ன லாபம்? இந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதால் நம் வாழ்வில் என்ன மாற்றம் வரும்? கிருஷ்ணர் சொல்கிறார், யார் எனது இந்த தெய்வீகமான பிறப்பையும் செயலையும் உண்மையாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உடலை விட்ட பிறகு மீண்டும் இந்த துயரம் நிறைந்த உலகிற்கு வருவதில்லை. அவர்கள் என்னையே
அடைகிறார்கள். அதாவது நாம் வெறும் உடல் அல்ல, அந்த பரம்பொருளின் ஒரு அம்சம் என்பதை உணரும்போது பிறப்பு மற்றும் இறப்பு குறித்த பயம் நம்மை விட்டு ஓடிவிடுகிறது. அர்ஜுனன் ஏன் மறந்தான்? கிருஷ்ணர் ஏன் நினைவில் வைத்திருக்கிறார்? அர்ஜுனன் இயற்கையின் நேச்சர் மாயா பிடியில் இருந்தான். கிருஷ்ணரோ அந்த மாயையே ஆள்பவர். முடிவுரை. அன்பர்களே, அர்ஜுனரின் கேள்விக்கு கிருஷ்ணர் அளித்த பதில் நமக்கும் ஒரு தெளிவை தருகிறது. நாம் நமது உடலை மட்டும் பார்த்து இந்த ஒரு பிறவியோடு எல்லாம் முடிந்துவிடும் என்று கவலைப்படுகிறோம். ஆனால் நாமும் பல பிறவிகளை கடந்தவர்கள்தான். கிருஷ்ணரின் இந்த திவ்யமான உண்மையை உணரும்போது நமது அன்றாட பிரச்சனைகள் மிகச் சிறியதாக தோன்றும். உங்களை நீங்கள் வெறும் இந்த உடலாக மட்டும் பார்க்கிறீர்களா? அல்லது காலத்தை கடந்த ஒரு மாபெரும் ஆன்மாவின் பயணமாக உணர்கிறீர்களா? உங்கள் மேலான கருத்துக்களை கீழே பகிருங்கள். பகவத்கீதையின் இதுபோன்ற ஆழமான மெய்ஞான ரகசியங்களை தொடர்ந்து அறிய தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.